கிளம்பிட்டோம். வேலை சக்ஸஸ் ஆகும்னு கடவுளை வேண்டிட்டு தம்பி என்ன வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தூங்கிட்டேன் பாருங்க. காலையிலேருந்து இதை தூங்க வைக்கிற ட்ரை பண்ணோம். எப்போயும் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் தூங்குவான்ட்டு தூங்கவே இல்லை. தொட்டலை ஓட்ட ஆட்டியுமே இப்போ கரெக்டாக கிளம்பும் போது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டம் போட்டு இருந்தா. கத்திட்டு ஆடிட்டு இருந்தா பாரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு லைன் வரும் பாருங்க பாட்டு. சிட்டு குருவிகளும் எப்படி பாட்டு சாங்க செம்மையா இருக்கு. தனனையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். பாருங்க பாப்பா வந்தாச்சு. பாப்பாவையும் கூட்டிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி ஓடியாரு பாருங்க. என்னது என்னென்னமோ கொண்டாரு, என்னென்னமோ கொண்டாரு முடிச்சுட்டானா? எப்படி சிரிக்கிறான் பாரு. பாத்துட்டு வா பாட்டிய சின்ன வயலு கீழேயா இருங்க போடலாம். இது எடுக்கணும். நான் நல்லா கொண்டா. இது எங்க மணிகண்டசாமி, கருப்புசாமி, ஒண்டி மணி மணிகண்டசாமி. இது எங்க வீர மணிகண்ட. இன்னைக்கு லீவாமா? இல்ல, நான் உனக்கு கிளம்புறேன். சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். சனிக்கிழமை முடிச்சுட்டு தானே கிளம்புவேன். உனக்கு கிளம்புறேன். சரி ஓகே, போயிட்டு வரா. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா பாருங்க, அடையாளம் தெரியல காரு கலர் கட்டின்னு. இப்போ போனோன்னு பாரு. பார்த்தோன்னே சந்தோஷத்து பாருங்க. மடியா அழுகுறானா? எங்கேயோ பாத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான். கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருந்தா அப்புறம் வந்துருவேன். பழகிட்டான் பாருங்க. எஸ்கேப் எடுக்க கூடாது. இறங்குறத பாரு, எப்படி கீழே இறங்குறத. சோபால ஏறி ஏறி இறங்கிட்டு அதே வேலையை பண்ண பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. வேறு வேலையாக நின்றுட்டு இருக்கிறேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க, முருங்காய் பொரிச்சேன். இங்கே வந்ததுக்கு முருங்காய் நிறைய சிக்கிடுச்சு. முருங்காய் பொரிச்சாச்சு. அப்புறமா சொல்லிட்டுங்க என்ன வேலைன்னு போய் சொல்லிடுறேன். அதை வேற பில்டப் பண்ணுற இடம்பிங்க. சீட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க வந்திருக்கிறேன். சீட் போட்டிருக்குறேங்க. வேறு இந்த மாதம் எடுத்தால் தான் வேலைக்கு ஆகுங்க. ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் உங்கள் வீடியோவில். சரி பார்த்துட்டுங்க, சீட் எடுத்துகிட்டு குட் நியூஸாக பேட் நியூஸான்னு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து சீட்டு படித்து முடிச்சுட்டாங்க. மொத்தம் 3 லட்ச ரூபா சீட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3,15,000 சீட்டு. 15,000 வந்து ஏஜென்ட் கமிஷனு, கோயிலுக்கு அந்த மாதிரி போயிடும். 3 லட்ச ரூபா மொத்தம். 1 லட்ச ரூபா தள்ளி போய் சரி 2 லட்ச ரூபாயாவது வந்துச்சுன்னு எடுத்துடலான்னு பார்த்தேன். அப்புறம் 1 லட்சத்துக்கு மேலே 1,05,000 போச்சு. நான் அப்போ 10,000 போச்சு. நானும் 15,000 கூறினேன். மறுபடியும் 20,000 வரைக்கும் கூறினோம். மறுபடியும் 25 வரைக்கும் போச்சு. நானும் 1 ரூபா கூட வச்சு 26ன்னேன். 1,26,000 ரூபா தள்ளி போய் மறுபடியும் இன்னொருத்தர் வந்து 1000 ரூபா தள்ளி வச்சுட்டாங்க. ஒன்று 27 சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணையும் தாங்காது, தென்னைக்கு ஏறிடுன்னு சொல்லிட்டு சரி வேண்டாங்க சீட்டு நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு மெயினாக இத்தனைக்கும் வந்து பார்த்துட்டுங்க சீட் படி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் செந்திலன்னும் போனோம். போயிட்டு ஒண்டிமுனிப்பன் கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். சாமி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீயே பார்த்து பண்ணு சாமின்னு. அப்புறம் இவ்வளோ தூரம் தள்ளி போச்சு, நம்ம என்ன பண்ணுறதுங்க, நம்ம தாங்காது. அதனால் விட்டுட்டோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.